ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல காத்தீர். பகல் முழுவதும் நீர் பாராட்டின நம்முடைய தயவுக்காக, இரக்கத்திற்காக, நம்முடைய பாதுகாப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீர் எங்களை விலக்கி காத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிருபையே, உமது கிருபையே, உம்முடைய உறக்கங்களுக்கு முடியவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குரிய கிருபையை எங்களுக்கு தாருங்க. இந்த நாளுக்குரிய அற்புதத்தை நாங்கள் காணும்படி செய்யுங்க. இந்த நாளிலே நாங்கள் சந்தோஷமாய் குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு கூட முதலாவது உம்மை தேடி எங்கள் வாழ்க்கையை தொடங்க தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படியே. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்ற வார்த்தையின்படியே உம்மை பார்க்கிற கிருபை எங்களுக்கு தார். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அந்த முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்திருந்தார். அப்படியே நாங்களும் அதிகாலை எழுந்து, யாக்கோபு அதிகாலை இருட்டோடு எழுந்தார், யோபு அதிகாலையில் எழுந்தார், தாவீது அதிகாலையில் எழுந்தார். எல்லாரும் அதிகாலை எழுந்துதான் இவ்வளவு பெரிய உயர்வையும் மேன்மையும் அடைந்திருக்கிறாங்க. அப்படி நாங்களும் அடையும்படியான கிருபையை தாங்க. நீர் கொடுத்த உணவுக்கா, உடைக்கா, நல்ல இருப்பிடத்துக்காக, விசேஷமாய் நல்ல உடல் நலத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆயுசு நாட்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒருவேளை உங்கள் கைகளில் பாட்டு புத்தகம் இருந்தால், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. தெரிந்த பாடலை தான் நான் பாடுகிறேன். அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் இது தெரியும் என்று நான் நம்புகிறேன். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். சத்துரு சோதனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சோதனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை
பச்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியா. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் காரிருள் என்னில் பாதையின் ஒளியா. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, நிற்கப நிலையப்பா. தினந்தோறும் போராட்டங்கள், தினந்தோறும் சஞ்சலங்கள், தினந்தோறும் வருத்தங்கள், காலதாமதங்கள், கேள்விகள். ஆவி உற்சாகமா இருக்குதப்பா, ஆனா மாம்சமும் பலவீனமா இருக்கு. மாம்சத்தையும் ஆவியும் ஜெயித்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறபடினாலே உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. பலவீனம் ஒரு பக்கம், மனசோர்வு இன்னொரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், எதிர்காலம் ஒரு பக்கம், திருமண தடை ஒரு பக்கம், திருமண முறிவு இன்னொரு பக்கம். அன்று இப்படி பல விதமான போராட்டங்கள் மத்தியில் அடிக்ஷன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கடன்னால வேதனைகள், சுமை. இவள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வேலை என்ன செய்வது, ஃபீஸ் என்ன செய்வது, ஒன்றும் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. ஆனாலும் உண்மை தேடுவதில், தொடர்ந்து கூப்பிடுவதில், உண்மை போற்றி பாடுவதிலே நாங்கள் ஒரு குறை வைக்க போவதில்லை. இந்த பிரச்சனைகள் என் ஆண்டவராலே தான், இந்த வியாதிகள் என் ஆண்டவராலே தான், இந்த சோர்வுகள் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே தான் மாறும் மாறும் என்று நம்பி தினந்தோறும் சமூகத்தில் வருகிறோம்பா. அநேகருக்கு ஒவ்வொரு தடையா நீங்க எடுத்து போட்டு கொண்டு இருக்கிறீங்க. அநேக குடும்பங்களில் பிரவேசித்து ஒவ்வொரு ஆசீர்வாதமா, ஒவ்வொரு அற்புதமா, ஒவ்வொரு அதிசயமா, மனமாற்றமா நீ செய்து வரீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் குடும்பத்தையும் அப்படி செய்து வருகிறீர்கள். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக எழும்புறவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் சுகமாய் வாழ்ந்து ரட்சிக்கப்படணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் நாமம் வீணிலே வழங்கவே கூடாது. ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்பட காரணமாக இருக்கிறவர்கள் நீர் பார்த்து ரட்சிப்பீராக. இல்லை தாழ்த்துகிறோம். இந்த வேளையில் நிறைய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அநேக பிள்ளைகளை தொட்டு கொண்டு இருக்கிறீங்க, அநேக வாலிப பிள்ளைகளை தொட்டு கொண்டு இருக்கிறீங்க, அநேக வியாதிஸ்தரை தொட்டு கொண்டு இருக்கிறீங்க, அநேக பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. என்னென்ன கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது, கைகளை தட்டி ஜெபிக்கும் பொழுது சத்துரு விலகி ஓடி போவா. போராட்டங்கள் விலகி ஓடும். பிசாசு பின்னிட்டு திரும்பி ஓடி போயிடுவான். ஏனென்றால் நம் நேசிக்கிறவர் நம் முன்னே வந்திருக்கிறார். நம்மை நேசிக்கிற நம்மோடு கூட இணைகிறார். இங்கே சத்துருக்கு இடம் இல்லை, பிசாசுக்கு இடம் இல்லை. சர்வ வல்லவர் நமக்கு சொந்தமாக வந்திருக்கிறார்.
ஆண்டவரே, நீ வந்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை கேட்க கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நான் நேற்றே சொன்னேன், 100க்கு அதிபதியை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம் என்று சொன்னேன். ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் சேர்ந்து லூக்கா 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நீங்க எல்லாரும் பேனா வைத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு பென் வைத்துக் கொள்ளுங்க, வேதாகமத்தை குறித்து கொள்ளுங்க. கலர் பெண்ணாக இருக்கலாம். ஏன்னா வார்த்தை தான் நம்மை வாழ வைக்கும். ஆமென். ஏற்கனவே முன்னமே சொன்னேன், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், வார்த்தை தான் நம்மை தொடும். வார்த்தை ஜீவனாக இருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நான் உண்மையை சொல்கிறேன், நாம் இப்போ ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தை நம்ம டெய்லி அதிகாலையில் ஃபர்ஸ்ட்டு உட்கொள்கிறபடினால தான் நம்ம உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பலனோடு இருக்கிறோம், தேவைகள் சந்திக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், குறைவுகள் இல்லாமல் இருக்கிறோம். குறைவுகள் இருந்தாலும் கர்த்தர் ஒரு நிறைவை கொடுத்து நம்மை காத்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். வார்த்தை முக்கியம். அதனால் பேனாவோடு இருங்க, ஒரு நோட் புத்தகம் வைத்துக்கொள்ளுங்க, அனுதினமும் எழுதுங்க. கூடவே வேதாங்கத்தில் குறித்து வைத்துக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு மிகவும் பலனாய் இருக்கும். பிள்ளைகளுக்கு அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவனை வேதத்தை வார்த்தை நேசித்தா நான் பிள்ளைகளை மறக்க மாட்டேன்னு சொன்னால், நம்ம எதிர்மறையாக நான் பேச விரும்பலை. வசனம் எதிர்மறையாக இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், ஒருவன் என் வேதத்தை நேசித்தால் வாசித்தால் நான் அவருடைய பிள்ளைகளை மறக்க மாட்டேன். நம்ம பிள்ளைகளை கர்த்தர் மறக்காமல் இருக்கணும்னா வேதத்தை நேசிங்க, முடிந்த வரைக்கும் வாசிங்க. இன்னைக்கு ஒரு போர்ஷன் எடுப்போம், அது நல்ல மனதில் நிறுத்துவோம். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். இங்க பாருங்க, வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதுதான் ஜனங்களுக்கு சொல்லி இன்றைக்கு கிறிஸ்தவம் இந்த உலகத்தில் இருப்பதற்கான காரணமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளும் இந்த வேதாகமத்தில் இருக்கிற பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எழுதின புத்தகங்கள், ராஜாக்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷம், இவை எல்லா வார்த்தைகளும் தான் இன்றைக்கு நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. வேதத்தை மறக்கவே மறக்காதீங்க. அங்கே 100க்கு அதிபதி ஒருவனுக்கு பிரியமாயிருந்த வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். சிச்சுவேஷன் நான் சொல்கிறேன். ஒரு 100க்கு அதிபதி ஒரு ஊரில் இருந்தான், கப்பர்நகூமில். அவனுக்கு பல வேலையாட்கள். இங்கே சொல்லப்போனால், நம்ம வேதாகம் அடிப்படையில் சொல்லப்போனால் 100 வேலையாட்களுக்கு எஜமானவன். ஒருவேளை அந்த 100ல் ஒரு வேலையானுக்கு சுகவீனம். அது என்ன சுகவீனம்னா மரணத்துக்கு ஏதுவான மரண அவஸ்தை. பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட நம்முடைய குடும்பங்களில் இப்படி யாராவது ஒருவர் மரண அவஸ்தையோட, நண்பர்கள் மத்தியில், வேலை செய்கிற ஸ்தலத்தில் மரண அவஸ்தையில் வாழ்ந்து கொண்டிருப்பாங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு தான் இந்த செய்தி, உங்களுக்கு தான். இங்கே சென்ச்சுரியன் 100க்கு அதிபதி தனக்கு பிரியமான வேலைக்காரனே அவ்வளோ அழகாக நேசிப்பானா, இன்னும் ஆழமாக நேசிப்பானா, அவன் தான் மனைவி பிள்ளைகளை எவ்வளோ அதிகமாக நேசிப்பான். நீங்கள் அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேலைக்காரனுக்காக பரிதபிக்கிற ஒரு எஜமான், நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம இதை காட்டிலும் 100% அதிகமாக பரிதபிப்போம்ல. இங்கே தான் வேலைக்காரனுக்காக ஒரு அதிபதி இயேசு குறித்து கேள்விப்பட்டான்.
பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை உலகத்திற்கு காட்ட வேண்டும். எப்படியாவது பலர் வந்து சொல்லணும், நான் இயேசு கிறிஸ்துவை இவர்கள் வழியாக நான் கேள்விப்பட்டேன். இதுதாங்க சாட்சி. வாழ்க்கையில் நான் உலகத்தில் வாழ்வதற்கான அர்த்தமே இல்லை. என்ன அர்த்தம் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவை நான் இவர்கள் வழியாக கேள்விப்பட்டேன் என்பது தான். அந்த காரியத்தை செய்வீங்களா? பெருசாக ஊழியம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிற ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்தாலே போதும். இவன் யார் வழியாக கேட்டான்லாம் தெரியாது, ஆனால் இயேசுவை குறித்து அவன் கேள்விப்பட்டான். யார் அவர்? அவர் சர்வ வல்லவர். யார் அவர்? அவர் பிசாசுகளை துரத்தினவர். யார் அவர்? அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதுதான் அவனுக்கு தெரிந்த ஒரு உண்மை. அப்படி அவன் கேள்விப்பட்டு அவன் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பர் அவரிடத்திலே அனுப்பினான். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரவானாயிருக்கிறான், இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரவானாயிருக்கிறான் என்று கருத்தாய் வேண்டிக் கொண்டாங்களாம். என்ன சொன்னாங்க உங்களுக்கு புரியுதா? யூத மூப்பர்கள் இயேசுவிடத்தில் வந்து, யூதர்கள் மூப்பர்களே அவர் இயேசுக்கு விரோதமானவர்கள் தான். அவர்களையே இந்த நூற்றுக்கு அதிபதி மாற்றியிருப்பான்னா அவன் எவ்வளவு நல்ல உள்ளம் படைத்தவனாக இருக்க வேண்டும் யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்றான், எங்க ஜனங்களுக்கு நிறைய செய்தாங்க. நீங்க மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் இதே பேரலான அற்புதம் இருக்கிறது. நிறைய ஆலயத்திற்கும் யூதர்களுக்கும் செய்தான் என்று அவரை குறித்து சாட்சியம் சொன்னார்கள். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரவானாயிருக்கிறான். உலகம் அதை சொல்லுமா? நம்மை பார்த்து ஆண்டவர் தயவு செய்கிறதற்கு நாம பாத்திரவானா இருக்கோன்ட்டு நம்ம நெய்பர் சொல்லுவாங்களா? ஆண்டவர் நமக்கு இந்த தயவு செய்வதற்கு நம்ம குடும்பம் பாத்திரமா இருக்கிறது என்று மற்றவங்க சொல்லுவாங்களா? அல்லது நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கோ அல்லது நம்முடைய குடும்பத்தினருக்கோ இந்த தயவு செய்வதற்கு நம்ம பாத்திரவானா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? இது ஒரு நல்ல சர்டிஃபிகேட், ஒரு சாட்சியை அவர்கள் சொன்னாங்க. ஆனால் அவன் சொன்ன ரிப்ளையை கவனிங்க. 6ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களோடு கூட அவர் போனார். ஆண்டவர் பாருங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். அந்த குணத்தை பார்த்து அவர் கூட போனார். இன்றைக்கும் ஆண்டவர் நம் கூட இருக்கிறார் என்பதை மாத்திரம் நீங்க ஒருபோதும் மறந்துடாது. எல்லா சூழ்நிலையிலும் அவர் கூட இருக்கிறவர், கூட வருகிறவர், கூட நம்மோடு கூட போகிறவர். வீட்டுக்கு சமீபமான போது கொஞ்சம் முன்னாடி வரும் பொழுது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீ உடனே போங்க, அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்லன் என்றார். அவனுடைய ரிப்ளை என்ன தெரியுமா? நான் பாத்திரவான் அல்ல. மற்றவனுடைய சாட்சி என்ன தெரியுமா? அவன் பாத்திரவான். இதுதான் தாழ்மை. ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைப்பா, என் வீடும் ஒன்றும் இல்லை, நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கூட நான் பாத்திரவான் அல்ல. அவனுடைய தாழ்மை பாருங்க. 100க்கு அதிபதி, அநேக உதவிகளை செய்தவன், ஆலயத்திற்கும் ஜெப ஆலயத்திற்கும் அநேக யூத குலத்து மக்களுக்கும் அநேக உதவிகளை செய்தவன். அது மாத்திரமல்ல, பயங்கர கரிசனை உள்ளவன்.
தன்னிடத்தில் வேலைக்காரனுக்கே இத்தனை கரிசனை உள்ளவனா இருக்கும் பொழுது அவன் வீட்டில் உள்ளவளுக்கு எவ்வளவு கரிசனை உள்ளவனா இருப்பான். அவன் சொல்றான், நான் பாத்திரன் அல்ல. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு ஹம்பிள் ப்ரேயரை நாம் ஏறெடுக்க வேண்டாம். ஐ am not worthy enough, Lord. I am not worthy enough. எல்லாரும் சொல்றாங்க, அவன் worthy, he deserves என்று சொல்றாங்க. அவன் சொல்றான், நான் worthy இல்லை ஆண்டவரே, நான் அதுக்கு பாத்திரவான அல்ல. என் மேன்மையெல்லாம் அழுக்கான கந்தையப்பா. நம்ம நினைக்கலாம், ஐயோ நாம எல்லா ஆண்டவருக்காக என்னென்னமோ செய்துட்டோம், வீட்டை விட்டுட்டோம், வாசலை விட்டுட்டோம், பெரிய காரியங்கள் செய்கிறோம். இல்லை, நம்ம எல்லாம் ஒன்றுமே செய்யல. அவன் சொல்றதுலேருந்து நாம் பார்க்கலாம், ஆண்டவரே ஐ am unworthy Lord, நான் பாத்திரவானே அல்ல, நான் பாவிலும், பவுல் சொல்வான், நான் பாவிலும் பிரதான பாவி, பிரதான பாவின்னு சொல்வான். சங்கீதக்காரன் சொல்வதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் எதற்கும் பாத்திரன் அல்ல ஆண்டவரே. அந்த தாழ்மை நமக்குள் எப்போ வருதோ அவர் நம்மை நோக்கி பார்ப்பார். தாழ்மையுள்ளவனை அவர் நோக்கி பார்ப்பார். நேற்றே நான் சொன்னேன், மெற்றுமையானவனை தூரத்திலிருந்து அறிகிறார். இன்னைக்கு நாம் எல்லாரும் ஹம்பலா, நமக்கு எவ்வளவு இருந்தாலும் சரி, நம்ம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை மன ரீதியா உள்ளத்திலிருந்து வரணும். உம்முடைய சமூகத்திலே வருவதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. இந்த ஆயக்காரன் ஜெபம் தான் எனக்கு நல்ல நினைவுக்கு வருகிறது. பரிசேயன் கிட்ட போய் ஜெபம் பண்ணா, என்ன சொன்னா, நான் அவனை போல அல்ல, இந்த ஆயக்காரனை போல அல்ல, வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன், ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்வமா ஜெபம் பண்ணான். ஆனா ஆயக்காரனோ தூரத்தில் நின்று அவன் சொன்னான், பாவியாகி என்மேல் கிருபையாயிரோ என்று சொன்னான். பாவியாகி என்மேல் கிருபையாயிரம் சொன்னான். வசனம் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அதை நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க. அவன் அல்ல இவன் அப்படின்னா ஆண்டவர் எங்க நிற்கிறார் என்பதை மாத்திரம் நீங்க புரிந்து கொள்ளுங்க. பரிசேயன் பக்கத்தில் நிற்கல, மாறாக அந்த ஆயக்காரன் பக்கத்தில் நின்று அவன் கூட நின்று அவன் தோலை தட்டி அவனை கட்டி பிடிச்சு, அவனல்லப்பா இவனே என்று நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். நம்ம கூட இருக்கணும்னா, ஆண்டவர் நம்மோடு இருக்கணும்னா அந்த தாழ்மை வேணும். அந்த தாழ்மை இருந்தா ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இருப்பார். அவர் கூட வருவதற்கான காரணமே அவனுடைய தாழ்மை தான். அவன் சொல்லுகிறான், இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது, நான் உன்னிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. ரெண்டாவது சொல்ற, நான் பாத்திரன் அல்ல, நானும் உன்னிடத்தில் வருவதற்கு கூட பாத்திரம் இல்லை. பார்த்தீங்களா, நீங்க என்ன வீட்டுக்கு வர்றதுக்கும் பாத்திரம் இல்லை, நான் உங்க வீட்டுக்கு உங்ககிட்ட வர்றதுக்கும் பாத்திரம் இல்லை. நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. முன்னமே சொன்னேன், அவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. 8ஆம் வசனம், அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருந்தோம், எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான், நான் அதை சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு. இந்த 8ஆம் வசனத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு எல்லா அதிகாரம் இருக்கு, உலக பிரகாரமாக இருக்கு, ஒருவேளை எனக்கு எல்லா அதிகாரத்துக்கு உட்பட்டவன், நானும் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், ஆனா என் வார்த்தைக்கு மேலே
ஒரு அதிகாரம் ஒன்று இருக்குன்னா அது ஆண்டவருடைய அதிகாரம் தான். வியாதிய, பொல்லாத வல்லமையின் கிரியைகளை அல்லது கடனை, அது இயலாமைய, பிரச்சனைகளை, துன்பங்களை நீக்கிற அதிகாரம் என்னிடத்துல இல்லை. போனா போவான், ஒருத்தன் வானம் வருவான். ஆனால் வியாதியை போனா போகாது, வறுமையை போனா போகாது, திருமணம் ஆகுனா ஆகாது, குழந்தை பேர் உண்டாகும்னா உண்டாகாது. என் வார்த்தைக்கு லிமிட்டேஷன் உண்டு. என் வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இல்லைங்க. என் வார்த்தைக்கு ஆண்டவரை போல ஒரு வல்லமை பர்சன் 0.1% கூட எனக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவருக்கு சகல அதிகாரம் உண்டு. எல்லா கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உமக்கு எல்லா அதிகாரம் உண்டு. அந்த 100க்கு அதிபதி தெரிந்து கொண்டது கூட நாங்கள் தெரிந்து கொள்ளலையே. நாங்கள் மனுஷனை நம்பி 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 ஏமாந்து போனோமே. என் அதிகாரத்துக்கு உட்பட்ட எல்லா அதிகாரத்தை உடையவர் அவரிடத்துல நாங்கள் வரலையே. நம்ம வெட்கப்படணுங்க. நம்ம கிறிஸ்துவா இருந்து வெட்கப்படணும். ஒரு 100க்கு அதிபதி அந்நிய இயேசுவின் அதிகாரத்தை புரிந்து கொண்டிருக்கிறான்னா நாம ஏன் இயேசுவின் அதிகாரத்தை இன்னும் சரியா புரிந்து கொள்ளவில்லை? அவர் ஒருவர் மாத்திரம்தான் எல்லாவற்றையும் மாற்ற முடியும், ஏன் நான் அறிந்து கொள்ளவில்லை? அவர் தான் கொடுக்க முடியும் என்பதை ஏன் நம்ம புரிந்து கொள்ளவில்லை? அவரால் தான் எங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்க முடியும், திருமணம் நடத்த வைக்க முடியும், குழந்தை பேர் கொடுக்க முடியும். அவரால் தான் பிசாசை விரட்ட முடியும். காற்றையும் கடலையும் அதற்றினார். அதிகாரம் என்ன அதிகாரத்தில் இதை செய்கிறார் இதெல்லாம் கேட்டாங்க. பாவத்தை மன்னிக்க அதிகாரம் அவரிடத்துல. இன்னும் சொல்ல போனா மரணமே ஆனாலும் வெளியே கொண்டு ஒரு அதிகாரம் இயேசுவின். இது நமக்கு தெரியாம போச்சு. ஒரு அந்நியனுக்கு தெரிஞ்சது அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு தெரியாம போச்சு. இதுதாங்க நம்மளுக்கு பெரிய வருத்தம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம திரும்பவும் நம்மை ஆண்டவரத்தில் போடுவோம். அப்பா எல்லா அதிகாரம் உங்ககிட்ட இருக்குப்பா, நீங்க நினைச்சாதான் நடக்கும், நீங்க சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். உண்மை அறியாம ஒரு காரியமும் எங்க வாழ்க்கையில நடக்காது. எங்க தீபம் அணையாம பாதுகாக்கிறவர் நீர் தான். எங்க பிள்ளைகளுக்கு எஜமானர் நீர் தான், எங்களுக்கு எஜமானர் நீர் தான், எங்களுக்கு தகப்பன் நீர் தான், நீர் எங்களுக்கு தாய். நீங்க உம்முடைய அதிகாரத்துக்கு நாங்கள் உட்பட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை. அதான் சொன்னா, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை. இயேசு 9ஆம் வசனம், இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி. பிரியமானவர்களே, இன்று முதல் ஒரு காரியத்தை நீங்க செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு அற்புதம் வேணும்னா, உங்க குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு உங்க பெரிய பிரேக் வரும்னா, இயேசுவை ஆச்சரியப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. எப்படியோ தெரியாது, ஆவியானவர் உங்களுக்கு என்ன வெளிப்படுத்துகிறாரோ தொடர்ந்து நான் வருகிற காலங்களிலே எப்படி இயேசுவை ஆச்சரியப்படுத்தலாம் என்பது குறித்து நான் உங்களுக்கு ஆவியானவர் சொல்வதை சொல்லிக் கொடுப்பேன். இவர் எப்படி இயேசு எதற்காக ஆச்சரியப்பட்டார் தெரியுமா? அவன் தாழ்மையை, அந்த தாழ்மை வேறு யாரிடத்துல அவர் பார்க்கல. அவ்வளோ பெரிய அதிகாரி, அவ்வளோ தாழ்மையா ஆண்டவரிடத்துல சொல்லி அனுப்பி, நான் நேரில் நீங்கள் எனக்கு வருவதுக்கு நான் பாத்திரம் அல்ல, நான் உங்களை வந்து பார்க்கறதுக்கு பாத்திரம் அல்ல, தயவு செய்து வாங்க அப்படின்னு தான் வேலைக்காரனுக்காக அனுப்பின தாழ்மையை அவர் பார்த்தார். விசுவாசத்தை அவர் பார்த்தார். யாருக்கும் இல்லாத விசுவாசம். இது இயேசு கிறிஸ்துவின் ஆரம்பகால ஊழியம். ஆரம்பகால ஒரே ஒரு வார்த்தை, ஜஸ்ட் அ வேர்ட். நீங்க இருக்கிற இடத்துல நல்லா இருக்கும், நல்லா ஆயிடுவான், அவன் இழந்திருப்பான், அவன் சுகமாயிடுவான், அவனுக்கு வாழ்க்கை உண்டு, அவன் பிள்ளைகளிடத்துல போவான், அவன் மனைவி இடத்துல போவான். ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை சொன்னா போதும். ஆண்டவரே, இது என்ன பெரிய விசுவாசம் பாருங்களேன். வாழ்க்கையில் இப்படி ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். நம்ம ஜெபிக்க வேணும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். சொல்லிட்டு
தம் பின்திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அதன் பிறகு அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமாயிருக்கிறதை கண்டார்கள். அதே வார்த்தை அவர் சொன்ன டைமிங், அந்த வேலைக்காரன் எழுந்துட்டா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட அதே அற்புதத்தை இந்த காலை வேளையில் செய்ய போகிறார். வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை எல்லார் வீட்டுகளிலும் அது பிரவேசிக்க போகிறது. ஏற்கனவே ஆண்டவர் இருக்கிறார், அவர் இப்போது பேச போகிறார். எஸ், ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். கூட தான் இருக்கிறார். இப்போ வாயை திறந்து பேச போறார். அதுக்கு முந்தி நாம பேசுவோம். என்ன சொல்லுவோம்? நான் பாத்திரன் அல்ல. நீங்க ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. இவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் என் அதிகாரத்துக்கு கீழ்ப்படாத காரியங்கள் பல இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரை நாளை வியாதியை போன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒருவர் மாத்திரமே இது எல்லாவற்றுக்கும் அதிபதி, அதிகாரி. நீ சொன்னால் ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று கைகளை வைத்து உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னேன். சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று. எதெல்லாம் எங்களுக்கு தெரியும்ப்பா. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். திருமணம் நடைபெறும், ஒரே வார்த்தை. பெற பண்ணுகிறவராக நான் பெற செய்யாமல் இருப்பேனோ, ஒரே வார்த்தை. மறுபடியும் கட்டப்படுவீர்கள், ஒரே வார்த்தை. உன் கடனை அடைத்து ஜீவனம் பண்ணு, ஒரே வார்த்தை. உன் திரி அமர்ந்து போகாது, அணைந்து போகாது, ஒரே வார்த்தை. நான் உன்னை சந்தோஷமாய் வைப்பேன், ஒரே வார்த்தை. மறுபடியும் நீ கணவனோடு மனைவியோடு சேவாய், ஒரே வார்த்தை. உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படும், ஒரே வார்த்தை. அந்நேரமே சுகமடைந்தாய். அதே தமைத்தில் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஓ, இந்த வேதனை நீங்கட்டும் சொல்லுங்க. ஒரு வார்த்தை, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு சொல்லுங்க. ஆண்டவரே சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. உயர் பதவி கிடைக்கும், வெளிநாடு செல்வாய், விசா ப்ராசஸ் இன்றோடு முடியும். கர்த்தர் உனக்காக ஜெயத்தை கொடுப்பார். நீ தேர்வில் ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற. எல்லாவற்றையும் அவர் தேர்ச்சி பெற பண்ணியிருக்கிறார். எஸ், தேர்வுக்காக நீ ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிற. ஞானத்தை கொடுக்கிறவர் அவர். நீர் கேட்ட ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கொடுக்கிறவர். கேளுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல ஆண்டவரே, நான் பாத்திரன் அல்ல. நீர் என் வீட்டுக்கு வருவதற்கோ அல்லது நான் உண்மை சந்திப்பதற்கோ நான் தகுதியற்றவன் சொல்லுங்க. தகுதியற்றவன் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துவார். அவங்க பாத்திரவன் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த நூற்றுபதி சொன்னா நான் பாத்திரவன் அல்லன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து தெரியுமா சொன்னாரு? ஆச்சரியப்பட்டு எவ்வள மாதிரி ஒரு பாத்திரவான நான் உலகத்துல இஸ்ரவேலில் என்ன பார்க்கல. ஆமென். உங்களை பார்த்து என்ன பார்த்த ஆண்டவர் அப்படிதான் சொல்லட்டும். இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட பாத்திரவான நான் பார்த்ததில்லை, இப்படிப்பட்ட பாத்திரவான நான் பார்த்ததில்லை. எஸ் லார்ட், கர்த்தர் இந்த வேளையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க. தாழ்மைக்கு பிறகுதான் கர்த்தருடைய அற்புதம் நம்மள வெளிப்படும். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, அதிசயம் செய்யுங்க. நிறைய சாட்சிகளை ஏற்படுத்துங்க. இன்னும் அநேகர்
இவர்கள் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லி அவர்கள் கேள்விப்படுகிற போது அவர்கள் சொல்லணும், நான் இயேசுவை குறித்து இவர்கள் வழியாக கேள்விப்பட்ட அந்த ஒரு சாட்சி வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதமுள்ள ரிவார்டை கொண்டு வரட்டும். எப்படியாவது சுவிசேஷத்தை இயேசுவை அறிப்பதே எங்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. இன்னைக்கு கூட நம்முடைய பிள்ளைகள் நல்ல நூதன முறையை சொல்லிக் கொடுங்க. இயேசுவை குறித்து கேள்விப்படுகிற அநேகரை கொண்டு வந்து இவரிடத்துல சேர்த்து விடுங்கப்பா. இயேசுவே, நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை. அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான், சுஸ்தமாவான். என் மகள் பிழைப்பாள், என் மகன் பிழைப்பான், சுஸ்தமாவான். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை கட்டப்படும். ஆண்டவரே, நீ செய்த நன்மைக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் இதை புரிந்து கொள்கிற அறிவை இன்னும் தாரும். இதில் விளங்காத சில காரியங்களை விளங்கும்படி பண்ணும். நீரே நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக வைங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கால் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.